ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாருடைய பூஜை அறையிலையும் மாக்கோலம் போடுறது வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி மாக்கோலம் போடுறதுக்கு ஒரு சில டைம்ல பச்சரிசி ஊற வைக்கவே மறந்துடுவோம். அந்த மாதிரி டைம்ல இன்ஸ்டண்ட்டாக மாக்கோலம் போடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் கொஞ்சம் பல்காக நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் வரைக்குமே நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அரைச்சி நம்ம மாக்கோலம் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பல்காக குவான்டிட்டியில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முன்னாடி வீடியோஸ்லலாம் இதை பற்றி டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன். அதுலலாம் நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க, நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி மாக்கோலத்துக்காக இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு, அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. முதல்ல இந்த மாதிரி மாக்கோலத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் குவான்டிட்டி பல்காக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4-5 நாளாவது நல்ல வெயில காய வச்சு எடுத்து வைக்கணும். இந்த மாவு ரெடி பண்ணி அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல நம்ம மாத்தி வைக்கணும். அந்த மாதிரி அந்த பிளேட்ல ஊத்தும் போது கொஞ்சம் மெலிசா ஊத்தணும். ஒரு 2-3 பிளேட்டு கூட டிவைட் பண்ணி நம்ம ஊத்தி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா காஞ்சிரும். அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. ரொம்ப தடிமனாக நம்ம ஊற்றி வச்சோம் அப்படின்னா மேலோட்டமாக நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் மெயின் ரீசன் அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஒரு 4-5 நாளாவது நம்ம நல்ல வெயிலில், நல்ல சன்லைட்டில் நல்ல வரன்னு காய வச்சு எடுத்து வைக்கணும். சரி, இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி முன்னாடி நாள் நைட்டே நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரிசியை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா உடஞ்சி போகணும். அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக வரும். தண்ணி நல்லா தெளிவாகிற வரைக்கும் அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோலமும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும். அரிசி எந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து நம்ம அரைச்சி வைக்கிறோமோ கோலமும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த மிக்சர் ஜாரில் ஒரு சில பொருட்கள், வாசனை பொருட்கள் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீர், இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா பூஜை அறையில் கோலம் போடும் போது நல்ல கமன்னு இருக்கும். அதே போல் இந்த மாவை அரைச்சி நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த விரலுக்கும் அந்த இது மாவுக்கும் வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி அழகா வந்து தெளிஞ்சு வரணும். இந்த மாதிரி விரல்ல எடுத்து பாருங்க. அந்த விரல்ல வந்து எந்த ஒரு திட்டும் படாம அழகா நைஸா இருக்கணும். இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் மாக்கோலம் போடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அழகா மாக்கோலத்தை இழுத்து போட முடியும். நம்ம அரைச்சி எடுத்திருக்க அந்த மாவை இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து சன்லைட்ல வந்து ஒரு 4-5 நாள் வந்து நம்ம காய வச்சு எடுக்கணும். இதுல ஒரு விஷயம் நான் மெயினா சொல்லணும். நான் வந்து 2 பிளேட்டுக்குமே மேல துணி போட்டு தான் காய வச்சேன். ஒரு பிளேட்ல வந்து அந்த துணி வந்து காத்துக்கு அடிச்சிட்டு போயிருக்கு. துணியை அடிச்சிட்டு போன பிளேட்ல பாருங்க மேலோட்டமா ஒரு மாதிரி லைட்டா டல்லா இருக்கும். ஆனா அந்த துணி இருந்த அந்த பிளேட்ல பாருங்க ஃபுல்லாவே நல்லா ஒயிட்டா இருக்கும். அதனால இந்த மாவை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா மேல நல்ல ஒரு மெலிசான ஒரு துணி போட்டு கவர் பண்ணி சன்லைட்ல வச்சு ட்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக மாக்கோலம் போடுறதுக்கான மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப் டு 3 மந்த்ஸ் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் கலந்து கோலம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1 வீக் போலவே நல்லா காய விட்டுட்டேன். அதனால் எனக்கு வந்து கண்டிப்பாக 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாமல் தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ நாள் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ண மாட்டோம், சீக்கிரமாகவே காலி ஆகிடும். மாக்கோலம் அடிக்கடி போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சித்திரையை தொடங்கி அடுத்தடுத்த மாதங்களில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாக்கோலம் போடுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். செஞ்சு வச்சிருக்க இந்த இன்ஸ்டன்ட் மாக்கோல கட்டியை கொஞ்சம் எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஒரு பூஜை அறை ஃபுல்லாகவே நம்மளால கோலம் போட்டு முடிச்சிட முடியும். சின்ன பூஜை அறையாக இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்திருக்க இந்த குவான்டிட்டியே அதிகம். அதுவே வந்து ஃபுல்லாக பூஜை அறையில் கோலம் போட்டு முடிச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பூஜை அறை, நிறைய இடத்துல கோலம் போட வேண்டியது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி அதிகம் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கோலம் போட்டு பாருங்கள், சூப்பராக வரும். மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த மாக்கோல கட்டியை ஒரு பவுலில் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, நம்ம தேவைக்கேற்ப தான் தண்ணி ஆட் பண்ணணும். அதிகமாக வந்து நம்ம குவான்டிட்டியில் தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணி நம்ம வந்து மாக்கோலத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாக்கோலம் நீங்கள் எப்படி போட்டு பழகிருக்கீங்களோ, ரொம்ப தண்ணியாவோ இல்லை ரொம்ப கெட்டியாவோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப கெட்டியாக இருந்தாலோ இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாக்கோலம் சரியாக வராது. ஓரளவுக்கு மீடியம் திக்னஸோடு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாக்கோலம் அவ்வளோ சீக்கிரம் ஆறவும் ஆறாது, சீக்கிரமாக களைஞ்சும் போயிடும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் மாக்கோலம் போட்டதுக்கப்புறமா ஈஸியாக பேந்து வந்துடும். போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் கன்சிஸ்டன்சியில் ஓரளவுக்கு அந்த திக்னஸ் இருந்தால் போதும். நான் வந்து கையிலேயே
போட்டு காட்டியிருக்கேன். சின்னதா ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மாவுல டிப் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளூவெண்ட்டா வரும். ஈஸியா வந்து அந்த மாக்கோளத்தை இழுக்கிறதுக்கு வரும். ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு நம்ம கவலையே இல்லாம மாக்கோளம் போடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.